ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கார் கேட்ஜெட் சீரிஸ் தான் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என் கார்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கார் கேட்ஜெட்ஸ தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஸோ இதுல வந்து ரூ. 99 பிரைஸ் ரேஞ்சில இருந்து ஒரு சில கேட்ஜெட்ஸ் நான் யூஸ் பண்றத வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன் நம்ம இதுல பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ₹99 இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ₹99 இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஹூக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் வந்து வெஹிக்கிளில் வந்து கேரி பேக் இந்த மாதிரி ஐட்டம்லாம் மாட்டுறதுக்கு பெருசாக வந்து இடமே வந்து இருக்காது. பூட்டில் வந்து ஒரு சின்ன கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக் கொடுத்துருப்பாங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஹெட் ரெஸ்டருக்கு பின்னாடி வந்து மாட்டி விட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் கேரி பேக்ஸை வந்து இதில் வந்து லோட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது வந்து ஒரு பேக்கில் வந்து 4 பீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்றுத்தோட விலை பார்த்தீங்கன்னா ₹25 அந்த ரேஞ்சில் தான் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இது எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்டாக வந்து இருக்குது. ஸோ நான் வந்து 4 ஹெட் ரெஸ்டர்லையும் ஒன்று மாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரியர் ஹெட் ரெஸ்டரில் ஏதாவது நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வரோம்னு வச்சுங்களேன், அதில் கேரி பண்ணுறதுக்கு பூட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் ரோ ஹெட் ரெஸ்டர்லையும் வந்து நான் வந்து மாட்டி வச்சிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லுவேன் என்னோட யூஸ்க்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரே வந்து குறிப்பிடுவேன். ஜஸ்ட் இதை வந்து நான் ஒரு ₹280 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கின ஒரு ட்ரே தான். இது என்னப்பா இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது. நான் இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு கட்டி நீ ஷூட்டுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போயிரு, எங்கேயோ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி காரில் சாப்பிட்ணும் அப்படின்னும் போது இது எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்வேன். இதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஸ்டேரிங்கில் வந்து மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இது மேலே வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை லேப்டாப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது மேலேயே வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேல வந்து சாப்பாடு, அதாவது ஃபுட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கப்பை தான் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே திருப்புனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் கொள்ளணும்னா ரைட் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பேனா வைக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ப்ரைஸ் வந்து அந்த ₹280 ₹300 ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் இதையும் கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாசமா யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. என்னோட பலினோ காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்டாக தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதை ஒவ்வொரு தடவையும் ஒயரில் கனெக்ட் பண்ணி, அதுவும் பேட்டரி வந்து அதாவது மொபைலில் இருக்க பேட்டரி ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அதை ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு பார்க்கும்போது தான் ஸோ இந்த ஆர்கா பிராண்ட்லேருந்து வரக்கூடிய கியூப் ஒயர்லெஸ் கார் அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாங்கினேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் உண்மையிலே என்னோட பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுத்துருச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களது ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ்ஸாக மாற்றக்கூடியது. இதை உங்களோட யூஎஸ்பி போர்ட்டு இல்லைனா டைப் சி அந்த மாதிரியான போர்ட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எது மூலியமாக ஒயர்டாக பயன்படுத்துகிறீங்களோ அதில் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளூடூத்தில் பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்கக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட்டு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேவாக வந்து மாற்றிக்கவும் முடியும். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு வச்சுருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ₹2500 ப்ரைஸில் வந்து இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அமேசானோட பை லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு ப்ராடக்ட்டில் கிடைக்கும். அமேசானில் இருக்க ப்ராடக்ட் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? இதில் யூடியூப் ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். யூடியூப் காரில் ப்ளே பண்ணி பார்க்குறது அந்த லெவலுக்கு அட்வைஸபிள் கிடையாது. நீங்கள் பார்க்கிங்கில் ஏதாவது இருக்கீங்க, அப்போ ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது வேணால் இந்த ஆர்கா பிராண்டில் வரக்கூடிய 4-in-1 கார் ஸ்மார்ட் பாக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் யூடியூப்பாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ப்ரைமாக இருக்கட்டும், அதேமாதிரி ஹாட்ஸ்டார் மாதிரியான எல்லா விஷயங்கள் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருந்து உங்களால் மூவி வந்து பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் நார்மல் மியூசிக் சிஸ்டமை ஒரு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டமாக மாற்றக்கூடியது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இதை உங்கள் மியூசிக் சிஸ்டமில் யூஎஸ்பி கனெக்டரில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி, இல்லை டைப் சி அது மூலியமாக கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கம்ப்ளீட் இன்ஃபோடைன்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு இன்ஃபோடைன்மெண்ட்டாக வந்து மாறிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட விலை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ₹8000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து கடந்த 2 மாதமாக நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். எந்த ஒரு ஹேங்க் ஆகலை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உங்கள் மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டை பயன்படுத்தி இதில் இன்டர்நெட் வசதியோட மூவி எல்லாமே வந்து பார்க்கலாம். பட் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன், நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த மூவி பார்க்குற விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க.
எங்கேயா பார்க்கிங்கில் நிறுத்திருக்கீங்க அப்படின்னும் போது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், ப்ராடக்டாக ரொம்பவே நல்லாவே இருக்குது. அடுத்து என்னோட காரில் ரொம்ப 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 யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார் இன்வெர்ட்டர் தான். அது என்னடா அது பேரே புதுசாக இருக்குது கார் இன்வெர்ட்டர் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. இது ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும், இல்லை லேப்டாப்லாம் வந்து உங்கள் காரில் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மூலிமா உங்களால் வந்து சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு 3 பின் பிளக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 24 வாட்ஸ்க்கான யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. PD 24 வாட்ஸ்க்கான டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்கள் 12 வாட் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுறது மூலியமா உங்கள் மொபைல் ஃபோன் லேப்டாப்போட அந்த ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ஜர்லேயே பயன்படுத்தி உங்களால் சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். ஏன்னா என்னோட ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரிஜினல் சார்ஜரில் சார்ஜ் பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகும். அதே மாதிரி நான் மேக் புக் வந்து எடுத்துகிட்டு போவோம். சம்டைம்ஸ் வந்து என்னோட எடிட்டர் வந்து கார்லேயே உட்காந்து சில நேரம் ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவார். அப்போ அவருக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதையும் நான் வந்து ஒரு 2.5 மாதமாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நிறையா சார்ஜிங் அந்த போர்ட்டபிள் சார்ஜர்லாம் வந்து பயன்படுத்திட்டு தான் ஃபைனலாக நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். இதுவுமே வந்து நல்லா இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கா பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் தான். ப்ராடக்டாக ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அமேசானோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆர்கா பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோக்குள்ளே சொல்கிற ஒரு ஸ்பான்சர் வீடியோ தான் இது. பட் இது வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்பான்சர் பண்ணல. பட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மெயினாக டேஷ் கேம் வந்து நான் ஃப்ளீட் ட்ராக்கோட டேஷ் கேம் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அதுவும் குறிப்பாக இந்த F21 4G டேஷ் கேம் தான் நான் வந்து பயன்படுத்துறது. இதோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஷ் கேமில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4G சிம் வந்து போட்டுக்க முடியும். நம்ம காரை சுற்றி நம்ம கார் பக்கத்தில் இல்லைனாலும் நம்ம எங்கேருந்து வேணாலும் காரை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா மூலியமாக நம்மளால் வந்து பார்த்துக்கவும் முடியும். இது பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா நான் காரை ஏதாவது ஒரு பார்க்கிங்கில் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த காரில் என்ன நடக்குது, முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து ஒரு 3-in-1 ப்ராடக்ட்னு கூட நான் வந்து சொல்லுவேன். உங்கள் காருக்கு ஒரு செக்யூரிட்டி கேமாவும் யூஸ் ஆகும், ஒரு டேஷ் கேமாவும் யூஸ் ஆகும், ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கராகவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகும். உங்களோட கார் எங்கே இருக்கோ அதோட லொக்கேஷனையும் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்துக்கவும் முடியும். பட் இதோட விலை வந்து கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, எஸ்யூவி எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளீட் ட்ராக்கில் வரக்கூடிய இந்த ரியல் 2K QHD டேஷ் கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 2500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இதோட விலை அப்படிங்கிறது வரும். உண்மையிலே இதோட வீடியோ கிளாரிட்டியும் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இதில் 128 GB வரைக்கும் மெமரி கார்டு உங்களால் வந்து போட்டுக்கவும் முடியும். அதே மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப் ஆப்ஷனும் வந்துருக்கு. உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு டவுன்லோட்ஸ் பண்ணுறது கொள்வது, உங்கள் வீடியோ ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கவும் முடியும். சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா என் தம்பி காருக்கு வந்து ஆணுச்சு. அவர் இந்த டேஷ் கேம் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜ் இருந்தனால ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நாங்கள் சேவ் பண்ணோன்னு கூட சொல்லலாம். அதை வந்து நான் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் அடுத்து வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பண்ணுவோம். அது யாருக்கா தேவை அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு காருக்கு மஸ்ட் ப்ராடக்டாக வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம் டேஷ் கேமு. மேபி நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டேஷ் கேம் வாங்கி ட்ரை பண்ணல அப்படின்னாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டேஷ் கேம்ஸை வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் என்னோட பர்சனலாக நான் யூஸ் பண்ணதில் வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த ஃப்ளீட் ட்ராக்கோட இந்த டேஷ் கேம் வந்து உண்மையிலே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். தேவைப்படுறவங்க நான் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் ப்ராடக்ட்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மோஸ்ட்லி என்னோடய காரில் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதுக்கப்புறம் நான் வென்டிலேட்டட் சீட் போடுறதுக்கு முன்னாடி பழைய வென்டிலேட்டட் சீட் வந்து நான் காரில் வந்து போட்டிருந்தேன். அதோட ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தேவைன்னா நான் அதை வந்து பண்ணுறேன். அப்புறம் இங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு வந்து யூஸ் ஆகாமல் உருப்படாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த காரோட சீட்டோட சைடில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இதுவும் வந்து நான் அடிக்கடி சாவியோ இல்லை மொபைல் ஃபோனோ வந்து அந்த சீட்டோட கேப்பில் விழுந்துருது அப்படின்றதுக்காக இதை வந்து வாங்கினேன். ப்ரைஸ் ரொம்பலாம் கிடையாதுங்க. ஒரு ₹230 இல்லை ₹250 அந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் இப்போ என்ன ஆக்சுவல் ப்ரைஸுங்கிறது கீழே உங்களுக்கு வரும். பட் என்னன்னா என்னோட காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து சரியாக ஃபிட்டே வந்து ஆகலைன்னு சொல்லுவேன். இப்படி மடங்கிக்குது சீட்டோட கேப்லாம் வச்சா. அதேமாரி அடிக்கடி பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து பெருசாக யூஸே ஆகலை.
என்னையை பொறுத்த வரைக்கும் பலினோலாம் வச்சுருக்கீங்க, கிளான்ஸாக வச்சுருக்கீங்க, இல்லை சின்ன ஹேட்ச்பேக் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து வாங்காதீங்க, பெருசாக யூஸ் ஆகாதுன்னு சொல்லுவேன். இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கி காசை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ எனிவே, ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு 6-7 ப்ராடக்ட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு சில சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருங்கவ இந்த சேரு, இது வந்து கார் கேஜெட்லாம் ஒன்றும் கிடையாது. இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் ஏதாவது அவுடோரில் வச்சு பண்ணும்போது இது என்ன ப்ரோ சேரு, இது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஃபோல்டபுள் சேர், ஒரு பிளாஸ்டிக் சேர், அரௌண்ட் ஒரு 300 ருபீஸ் ப்ரைஸ் தான் இது வந்து வரும். இது வந்து எனக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இதை நான் வாங்கினதுக்கான மெயின் காரணம் வந்து நாங்கள் கேமரா வந்து கிம்பலை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் வந்து தேவைப்படும். ஏதாவது டேபிள் மாதிரி வச்சா தான் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். நம்ம மோஸ்ட்லி எடுக்கிறது அவுடோர்லன்னும் போது அதை வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிடைக்காது. அதுக்காக இந்த சேரை வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல எங்கேயாவது போகும்போது, இல்லை ஃபேமிலியோட எங்கேயாவது போகிறோம், இந்த ரோட்டு கடை இந்த மாதிரி சில இடங்களில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அங்கெல்லாம் வந்து நான் கார் பக்கத்தில் இந்த சேரை வந்து போட்டு அங்கே உட்காந்துலாம் வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். லாங் ரைட்ஸு ஃபேமிலியோட எங்கள் அம்மாவோடலாம் ட்ராவல் பண்ணுறோன்னும் போது அடிக்கடி எங்கேயா நிறுத்துவாங்க, சும்மா வந்து வெளியில் உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்காரும் போது இந்த சேர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகிருக்கு. ஒரு அரௌண்ட் 300 ருபீஸ் வரக்கூடிய சேர் தான். நான் 4 சேர் வாங்கி என்னோடய காரோட பூட்டில் வந்து இதை வந்து போட்டு வச்சுருக்கேன். பட் இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக பிளாஸ்டிக்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இல்லை. ஆல்மோஸ்ட் என்னோட வெயிட் 95 kg. பட் என்னோட வெயிட்டு தாங்குற வகையில் தான் இது வந்து இருக்குது. பட் என்னென்னா பிளாஸ்டிக் சம்டைம்ஸ் இந்த லாக்லாம் வந்து எடுத்துக்கும். அப்பப்போ இதெல்லாம் மாட்டி விட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவுமே உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு ஃபோல்டபுள் சேரு. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனிவே, இதுதான் என்னோட காரில் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு சில கேஜெட்ஸை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ், இந்த டஸ்ட்டு பின்னு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் வந்து பார்ப்போம். மேபி இந்த வீடியோ நல்லா போகுது அப்படின்ற பட்சத்தில் நானும் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் வந்து இருக்கேன். ஏதாவது யூனிக்காக நீங்கள் ஏதாவது வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அதை வந்து டேக் பண்ணி விடுங்க, எனக்கு டிஎம் பண்ணி விடுங்க. மேபி அதை நான் வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணி அடுத்த கார் கேஜெட் சீரீஸில் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார் ஆக்சரிஸ் சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா மறக்காமல் அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு 2000 இல்லை 3000 லைக்காவது வந்து கொண்டு வாங்க. ஸோ அப்படி நீங்கள் கொண்டு வரீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நானும் வந்து புரிஞ்சுப்பேன். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் முன்னாடி தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.